மன்னிப்பும் நீதியை சரிக்கட்டுதலும் என்ற பகுதியின் 6ஆம் பாகத்தை இந்த நாளிலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். இந்த நாளிலே நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளும் நபர் மோசே. இன்றைக்கு மோசே என்று அநேகர் தங்கள் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கின்றனர். ஆனால் மோசே என்ற பெயரை பயன்படுத்துவதற்கு முன் அவர் எப்படி தேவனோடு இருந்தார் என்பதை தேவனே சாட்சி பகரும் ஒரு சம்பவத்தை வாசிப்போம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் வசனங்களை வாசிப்போமானால், எத்தியோப்பியா தேசத்து பெண்ணை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியால் மோசேயின் சகோதரனாகிய ஆரோனும் சகோதரியாகிய மிரியாவும் மோசேவுக்கு விரோதமாக பேசுகிறார்கள். கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். இந்த வார்த்தைகளை கர்த்தர் கேட்டார். 3வது வசனம் சொல்லுகிறது, மோசேயானவன் பூமியிலுள்ள சகல மனிதர்களையும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான் என்று வேதம் கூறுகிறது. மிரியாம் ஆரோன் மோசேவுக்கு விரோதமாய் பேசுவதை கர்த்தர் கேட்டார் என்று என்னாகமம் 12:2 பார்க்கிறோம். 4ஆம் வசனத்தில் கர்த்தர் சடுதியிலே உடனே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்கின்றார். 3 பேரும் போனார்கள். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேகதூனில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது கர்த்தர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள் ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கின்றான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேவுக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனதென்ன என்கின்றார். 9ஆம் வசனம் கூறுகிறது, கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது என்று பார்க்கிறோம். இந்த பகுதியை 2-3 முறை படித்து பார்த்தோமானால் மோசேயை குறித்து கர்த்தர் எவ்வளவு வைராக்கியம் கொண்டுள்ளார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். மோசே பூமியிலுள்ள எல்லோரிலும் சாந்த குணம் உள்ளவன். அவரை போல் இதுவரை ஒருவரும் தேவனை தரிசித்ததில்லை. தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராக காணப்படுகிறார். அவருக்கு விரோதமாக பேசிய வார்த்தைகளை கர்த்தர் கேட்டு உடனே இறங்கி வந்து தண்டிக்கிறார். மோசேயை போல் வாழ்ந்தோம் என்றால் நமக்கு விரோதமாக எப்படிப்பட்டவர்கள் எழும்பினாலும் அவர்களை குறித்து நாம் ஜெபிக்க வேண்டியதில்லை, கண்ணீர் வடிக்க வேண்டியதில்லை. ஆண்டவரிடம் நமது வார்த்தைகளை, புலம்பலை, கவலைப்பட வேண்டுதல்களை செய்ய வேண்டிய எதுவுமே தேவையில்லை. நமக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் கர்த்தர் பார்த்து அவரே இறங்கி வருவார். அவர் காண்கின்ற தெய்வம். ஆனால் நாம் மோசேயை போல வாழ வேண்டும். தானியேல் ஜெபித்தார். அவர் ஜெபிக்க துவங்கிய உடனே பதில் கொண்டு வரப்பட்டது. நாமும் தானியேல் போல் வாழ வேண்டும். மோசே கர்த்தருக்கு பிரியமானவராக வாழ்ந்தார். ஆனாலும் மோசே கானான் தேசத்துக்குள் போக தேவன் அவருக்கு அனுமதி கொடுக்கவில்லை. யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் வசனங்களை வாசிப்போமேனால், ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாததால் ஜனங்கள் மோசேயோடு வாதாடினார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையில் பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. 6ஆம் வசனம், அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். மோசேயும் அப்படியே இஸ்ரவேல் மூப்பரின் கண் முன்னாக செய்தார். முதல் முறையாக மோசே தேவ வார்த்தையின்படி கன்மலையை அடித்தார்.
தண்ணீர் புறப்பட்டது, ஜனங்கள் திருப்தி அடைந்தார்கள். இதேபோல் மீண்டும் ஒரு சம்பவம் நடந்தது. என்னாகமம் 20ஆம் அதிகாரம் வாசித்தோமானால் 22 மீண்டும் ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாததால் அவர்கள் மோசேயுக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூடி வந்தார்கள். 6ஆம் வசனம் கூறுகிறது, மோசேயும் ஆரோனும் ஆசாரிப்பு கூடார வாசலில் போய் முகங்குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. 7ஆம் வசனம், கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடிவர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருக ஜீவன்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். தொடர்ந்து இந்த பகுதியை வாசிப்போமானால், அப்பொழுது மோசே தனக்கு கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரையும் கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அதுவரை சரியாக செய்து வந்த மோசே ஜனங்களை பார்த்து பேச ஆரம்பித்ததால் கர்த்தர் சொன்ன வார்த்தையை மறந்துவிட்டார். கலகக்காரர்களே என்று ஜனங்களோடு பேசி தனது கோபத்தோடு கண்மலையை 2 தரம் அடித்து விட்டார். ஆனாலும் தண்ணீர் தாராளமாய் புறப்பட்டது. கர்த்தர் கண்மலையிடம் பேச சொன்னார். ஆனால் இவரோ தேவையில்லாமல் ஜனங்களிடம் பேசதால் கர்த்தர் சொன்ன திட்டத்தை மறந்துவிட்டார். ஏற்கனவே கண்மலையை அடித்தது போல் இம்முறையும் 2 முறை அடித்து விட்டார். இது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது முதல் காரியம். அடுத்ததாக முதல் முறையாக அடிக்கப்பட்ட கண்மலை தண்ணீர் வந்தது. அது தேவனுடைய திட்டம். இம்முறை நீ கண்மலையிடம் பேசு, அது தண்ணீர் தரும் என்பதும் தேவ திட்டம். 1 கொரிந்தியர் 10:4 கூறுகிறது, எல்லோரும் ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோ கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று கூறுகிறது. ஒரு தரம் கண்மலையாகிய கிறிஸ்து அடிக்கப்பட வேண்டும். 2ஆம் முறை நாம் அவரோடு பேச வேண்டும், அவரிடம் உறவு வைத்து கொள்ள வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டமாயிருந்திருக்கிறது. எபிரேயர் 10:10 கூறுகிறது, இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரு தினம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எனவே மோசே தேவ திட்டத்தை மீறியதால், கீழ்ப்படியாமல் போனதால் ஜனங்கள் எல்லோரும் தண்ணீரை குடித்து திருப்தியானார்கள். ஆனால் மோசேயோ தேவனுடைய கோபத்தை சம்பாதித்து கொண்டார். என்னாகம் 20:12 கூறுகிறது, பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை செய்யாமல் போனபடியால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். அந்த இடத்திலேயே கர்த்தர் மோசேவுக்கு தண்டனையை கொடுத்து விட்டார். இதை பற்றி மோசே கூறுவது உபாகமம் 1:37, உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்மேலும் கோபம் கொண்டு நீயும் அதில் பிரவேசிப்பதில்லை என்று கூறுகிறார். கர்த்தர் மோசே கீழ்ப்படியாததால் தண்டித்தார். ஆனால் கர்த்தர் மோசேவுடன் இருந்தார். உலகில் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் மோசேவுக்கு கிடைத்தது. உபாகமம் 34:1 வாசிப்போமானால், பின்பு மோசே மோவாபின் சமமான வெளியிலிருந்து எரியோவுக்கு எதிரான நேபோ மலையிலிருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டும் உள்ள கிலேயாத் தேசம் அனைத்தையும், 2ஆம் வசனம், நப்தலி தேசம் அனைத்தையும், எப்ராயிம் மனேசா என்பவர்களின் தேசத்தையும், கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள தேசத்தையும் காண்பித்தார். 3ஆம் வசனம், தென்புறத்தையும் சோவார் வரைக்கும் உள்ள பேரிச்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதல் கொண்டு எரிகோவின் தாக்காகிய சமான பூமியையும் காண்பித்தார். 4 அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததி கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்றார். இந்த வரிகளை வாசிக்கும்போது கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது.
மோசேயவை நிறுத்தி எல்லாவற்றையும் காட்டுகிறார். அதை அவர் மோசேய்க்கு காட்ட வேண்டும் என்பது அவசியமில்லை. அவர் சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். மோசே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததால் மோசேயிடம் நீ கானானுக்குள் போவதில்லை என்று தண்டித்து விட்டார். ஆனாலும் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள தேவன் மோசேய்க்கு எல்லாவற்றையும் காண்பித்துவிட்டு தொடர்ந்து உபாகமம் 34:5 வாசிப்போமானால், கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலேயே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு மோசே மரித்து போகிறார். 6 வாசிப்போமானால், அவர் அவனை மோவாப் தேசத்துள்ள பெத்தேப்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான் என்று கூறுகிறது. கர்த்தரே மோசேயை அடக்கம் பண்ணினார். இது யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். ஆண்டவரே அவரை அடக்கம் பண்ணினார் என்றால் மோசே எந்த அளவுக்கு உண்மையும் உத்தமும் அவருக்கு பிரியமாக இருந்திருக்கிறார் என்பதை நாம் யோசிக்க முடியுது. மோசேவையே கர்த்தர் தண்டித்தார் என்றால் நாம் எம்மாத்திரம்? மோசேயின் வேத பகுதியை நாம் வாசித்தோமானால் அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிப்போம் என்றால் அவருடைய சித்தம் அறிந்து நடப்போம். அவரே நம்மை வழி நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வேத வார்த்தைகள் மூலமாக உங்களோடு பேசுவாராக. நாமும் ஆண்டவரின் தாசனாக மாறுவோம். அவரையே உறுதியாக பற்றி கொள்ளுவோம். தொடர்ந்து மன்னிக்கப்படுதலும் நீதி பூமியிலே சரிக்கட்டப்படுவோம் என்ற பகுதியின் மூலியமாக உங்களை சந்திக்க இறைவன் அருள் புரிவாராக. இறை ஆசி தொடர்ந்து உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.